காவேரியை மனசு இல்லாமல் பிரியிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி அவங்க அம்மாவும் கடையை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. காவேரி இந்த அளவு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்கள பாராட்டுறாங்க. அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இல்லாதபோது கடையை ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதனால் சந்தோஷம் தாங்கவே முடியல. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் பார்த்து பார்த்து பூரித்து போகிறாங்க காவேரி. விஜய் எந்த வேலையுமே காவேரி செய்ய விடாமல் அவரே எல்லா வேலையுமே அந்த கடைக்கு பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்டாலை அவ்வளோ அழகாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாரு. இதை பார்த்தா காவேரி அப்படியே உச்சி மகறாங்க விஜயை. அடுத்து விஜய் நீ எதுவுமே பண்ணக்கூடாது காவேரி, எதுவுமே எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக காவேரியை பார்க்கறதுக்காக வெளில வராங்க. வெளில வந்தோடனே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொன்னால் உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஏன் என் வாழ்க்கையை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? விஜய் இப்போ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போனீங்க. இப்போ ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உண்மையிலே நான் அதுக்காகலாம் வேலைக்கு போகல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. விஜய் ஏன் புருஷங்க, அதை தாங்க நானும் சொல்கிறேன். அந்த உறவை விட்டு கொடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் புருஷன் அப்படிலாம் சொல்லிக்கக்கூடாது. உங்கள் தாலியை நீங்கள் போட்டுருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் தாலியை கழட்டிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு காவேரி செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பொண்ணு தானடி அந்த பொண்ணு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. உடனே இங்கே பாருமா, எங்களுக்கும் அந்த தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக என் பிள்ளையை தொல்லை கொடுக்காத. இங்கே நீ இந்த மாதிரி கலாட்டா பண்ணால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க எங்களை பற்றி, தேவையில்லாத வேலை ஏமா செய்கிற அப்படின்னோடனே. இங்கே பாருங்க ஆண்டி, நான் கலாட்டா பண்ணலாம் இங்கே வரல, ஒரே முடிவாக உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். விஜய் எனக்கு சொந்தமானவர். விஜய்க்கும் எனக்கும் உங்களுக்கே தெரியும், நாங்கள் 2 பேரும் அவ்வளோ விரும்பினோம். கல்யாணம் வரைக்கும் கூட எங்களது போச்சு காதல். அதுக்கப்புறமா நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரிம்மா, இப்போ என்னன்ற, அதான் என் பொண்ணு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். அவங்க விலகிட்டாங்கல்ல, அதோட விலக சொல்லுங்க ஆண்டி. இங்கே பாருங்கள், அவங்க இந்த மாதிரி அவர் கட்டின தாலியை கழுத்தில் போட்டிருந்தா அவர் தேடி தேடி தானே வராரு. இவங்க தான் வேணும்னு இப்போ சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள் ஆண்டி. நானும் அவரும் சந்தோஷமாக வாழணும்னா இவங்க கழுத்தில் இந்த தாலி இருக்கக்கூடாது, அதனால தான் வந்தேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியாம்மா அப்படின்னோடனே. நீ அமைதியாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, தேவையில்லாத இங்கே பேசிகிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எதுவாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட போய் பேசி, ஏன் பொண்ணுக்கிட்ட நீ உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, உன் தொல்லை தாங்க முடியாமல் தான் நாங்கள் இங்கே தனியாக இருக்கோம். இப்போவும் தொல்லை கொடுக்குற, என் பையனும் அந்த பொண்ணும் பிரிய போகிறாங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என் அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம், கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த பையனை என் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீ எப்படியாவது பண்ணிக்கோ, எங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல வெண்ணிலாக்கு. உடனே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல கிளம்புறியா அப்படின்னு, கிளம்புறேன் ஆண்டி அப்படி, ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு மயக்கமே வந்துடுது. அம்மா நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னோடனே. ஆமாடி, நான் உண்மையை தான் சொன்னேன். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம், உனக்கும் அந்த பையனுக்கும் விவாகரத்து பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதனால் இந்த பொண்ணு என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன வந்தது, எப்படியும் அந்த தாலியை நீ கழட்ட தானே போகிற, இந்த பொண்ணு சொல்லியா கழட்ட போகிற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது காவேரிக்கு. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க, அழுக தாங்க முடியல காவேரிக்கு. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வெண்ணிலா கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி விட்டுட்டாங்களே, அவள் என்ன பண்ண போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல, டைவர்ஸ் ஆகி எனக்கும் அவருக்குமா அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படி தலையை சுற்றுது காவேரிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.